பட்டிருந்தது. பிள்ளை செல்வங்களும் புகழும் சூழ்ந்து நின்றது. இறைவனின் சோதனையோ நோயின் வடிவில் வந்தது. உடல் நலம் குன்றியது, உற்றார் உறவினர் விலகினர். ஆண்டுகள் பல சென்றும் நோய் அகலவில்லை. வறுமையும் வாட்டியது, வலிமை குறைந்தது. ஆயினும் அவர் நாவில் இருந்து ஒரு புகார் எழவில்லை. இறைவனே நீயே மகா கிருபையாளன் என்றார். தன் மனைவி காட்டிய அன்பை மட்குணை துரைக்கொண்டார். தனிமையில் இருந்தும் தன் ஈமானை இழக்கவில்லை. உடலுருகினாலும் உள்ளம் இறைவனையே நாடியது. பொறுமையின் சிகரமாக அந்த தூதர் திகழ்ந்தார். படைத்தவன் கட்டளைப்படி தன் காலை நிலத்தில் தட்டினாள். குளிர்ந்த நீரூற்று ஒன்றே பொங்கி எழுந்தது. அதில் குளித்ததும் உடல் பிணிகள் யாவும் மறைந்தது. இழந்த இளமையும் எழிலும் மீண்டும் வந்தது. இறைவன் இழந்த யாவற்றையும் இரட்டிப்பாக வழங்கினான். பொறுமையின் பலனை அந்த தூதர் கண்டார். துன்பத்தில் துவளாத உள்ளமே உயர்வானது. ஐயூப் நபியின் வரலாறு இதையே சொல்கிறது. நிச்சயமாக சோதனைகளுக்கு பின்னால் வசதியுண்டு. இறைவன் பொறுமையாளர்களை நேசிக்கிறார்.